பசுமை நிறைந்த ஒரு அழகான தோட்டத்தில் தினமும் விளையாடி கொண்டிருந்த சின்ன அம்முவின் வாழ்க்கையே மாறியது. ஒரு நாள் மரக்கிளையிலிருந்து துள்ளி குதித்த அந்த சின்ன அணிலை பார்த்தபோது மின்னும் கண்களும் பனித்துண்டு போல மென்மையான வாலும் கொண்ட அந்த குட்டி அணிலும் அம்முவும் ஒரே பார்வையிலே பாசத்தை பகிர்ந்து கொண்டார்கள். பருப்பை கொடுத்த அம்முவின் கையை நம்பிக்கையுடன் அணுகிய அந்த அணிலுக்கு குட்டி என்ற பெயர் வைத்த பிறகு இருவருடைய நாட்களே விளையாட்டும் சிரிப்பும் நிறைந்த விருந்தாக மாறின. ஒளிந்து பிடி, ஓட்டம் பிடி, ஒவ்வொரு தினமும் மகிழ்ச்சி நிறைந்த கதைகளாகி போனது. ஆனால் ஒரு மாலை வானம் இருண்ட நேரத்தில் குட்டி கலக்கத்துடன் கத்த அம்மு ஓடி வந்து பார்த்தபோது குட்டியின் குட்டி மரக்கிளையில் சிக்கி நடுங்கியது. எந்த தயக்கமும் இன்றி மென்மையான அன்புடன் அம்மு அந்த சிறு அணிலை மீட்டு குட்டியின் அருகில் வைத்தாள். நன்றி நிறைந்த கண்களால் அம்முவை பார்த்த குட்டி அவள் கையை நழுவிய அந்த நொடியில் அந்த தோட்டம் முழுக்க பாசம் நிறைந்தது. அந்த நாள் முதல் அம்முவும் குட்டியும் மட்டுமல்ல, குட்டியின் குட்டிகளும் சேர்ந்து ஒவ்வொரு காலையும் சிரிப்பும் நட்பும் நிறைந்த ஒரு இனிய குடும்பமாகிவிட்டார்கள். மனிதனும் உயிரினமும் பகிரும் அன்பே உலகத்தையே அழகாக்கும் என்பதை அந்த சின்ன தோட்டமே ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருந்தது. இது போன்ற சிறு உயிரினங்களுடன் பழகிய அனுபவம் இருந்தால் கமெண்டில் பகிருங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. டோன்ட் forget to subscribe my channel, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.